ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாட்டுக்கோழிங்களுக்கு மாடுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பீர் வேஸ்ட்டை பயன்படுத்தலாமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பீர் வேஸ்ட் குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. பீர் வேஸ்ட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, மாடுங்களுக்கு பொதுவாக மேய்ச்சல்லேருந்து வந்ததும் அந்த தாகத்தோடையே இந்த பீர் வேஸ்ட்டை வச்சாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ரும். பீர் வேஸ்ட் வைக்கக்குள்ளே நல்லா ஷைனிங்காக இருக்கும், மாடு நல்லா சதை பிடிக்கும், மாடு நீர்ப்போக்காக இருக்குதுன்னு நல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சேர்க்காவை கோழிங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கலாமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பீர் வேஸ்ட் எப்படி கிடைக்குது, அதை எப்படி நம்ம பதப்படுத்தி வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். பீர் வேஸ்ட் ரெண்டு மெத்தடில் கிடைக்குது. ஒன்று கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி சொதன்னு ஈரமாக இருக்கும். இன்னொன்று ட்ரை கண்டிஷனில் நம்ம தவிடு மாதிரியே கிடைக்கும். இந்த தண்ணி கலந்த மாதிரி இருக்கிறது 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் கிலோ போகுது. இந்த தவிடு மாதிரி இருக்கிறது பொதுவாக நிறைய இடத்துல கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரேட்டு நம்ம நார்மலாக தவிடு விற்கிற ரேட்டு கூட இருக்கும். நம்ம வாங்கிட்டு அதை வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இது 45 கிலோ பேக்காக தான் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வச்சோம்னா பூசணம் பிடிச்சி புழு வச்சு வீணாக போயிடும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குங்களா, தண்ணி பிடிக்கிற ட்ரம்மு, அதை நல்லா தொடச்சிட்டு உள்ளே இதை கொட்டி காற்று போகாத மாதிரி மூடி வச்சிடணும். நம்ம என்ன தான் மூடி வச்சாலும் அந்த பிளாஸ்டிக் பேக்லேருந்து அந்த பீர் வேஸ்ட்டை பிரித்த 3 நாளைக்குள்ளே நம்ம காலி பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம கோழிங்களுக்கு போட ரத்த கழிச்சல் வந்துடும். அப்போது ஒரு 100 கோழிக்கு மேலே வச்சுருக்கிறவங்க, 200 கோழி வச்சுருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 50 கிலோ நான் தீவனம் போட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்க ஒரு 30 கிலோ வரைக்கும் பீர் வேஸ்ட்டை போட்டு அது கூட 20 கிலோ கம்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டு கலந்து கோழிங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது கோழியோட குரோத் 2 மடங்காக இருக்கும். இப்போ மாடுங்களுக்கு எந்த அளவுக்கு சதை பிடிச்சி கொழுன்னு ஆகுதோ அதேமாரி கோழிங்களுக்கும் நல்லா சதை பத்தாக இருக்கும். அதில் வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மாடுங்களுக்கு நீங்கள் பீர் வேஸ்ட்டு போட்டிங்கன்னா செனை பிடிக்கிறதுல பிரச்சனை கட்டாயம் வரும். சில பேர் வராதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். கட்டாயம் வரும். கர்ப்பப்பையில் போயிட்டு கொழுப்பு அடைச்சிக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டரை கூப்பிட்டு கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அது ஈத்துக்கு வந்ததும் செனை ஊசி போட்டு அதை காலை விட்டு நம்ம செனை பிடிக்க வச்சிடலாம். அது பிரச்சனையாக இருக்காது. ஆனால் கோழிங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. கோழிங்களுக்கு பின்னாடி கொழுப்பு கட்டிக்கிச்சு அப்படின்னா கோழி முட்டை சுத்தமாக போடாது. நீங்கள் முட்டை கோழிக்குன்னு வளர்த்திங்கன்னா 0% முட்டை நின்றுடும். பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் பீர் வேஸ்ட்டு யூஸ் பண்ணால். அப்போ எந்த கோழிக்கு பீர் வேஸ்ட்டை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கறி தேவைக்காக நான் வளர்த்து இப்போ அசில் கிராஸ் பண்ணையோ இல்லை ஒரு சோனாலி பண்ணையோ நான் 4 மாதத்தில் கறி கடை கொடுக்க போகிறேன் அப்படின்ற பண்ணைக்கு தாராளமாக பீர் வேஸ்ட்டை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், சீக்கிரமாக வெளியேற்றக்கூடிய பொருளாகவும் இருக்கும், செரிச்சிரும், செரிமான பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதில் இன்னும் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் பாதிப்படையும். பொதுவாகவே நம்ம ஒரு கோழிக்கு ஒவ்வாத உணவை கொடுக்குறோம் அப்படின்னா, அது நோய்வாய்ப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு கோழிக்கு அஃபெக்ட் ஆகிறது கல்லீரல் தான். கல்லீரல் பாதிப்பாகி தான் அடுத்தடுத்து கோழி எல்லா நோயும் இறக்கும். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கோழியோட தன்மை நமக்கு கிளியராக தெரியணும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கோழி பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா கோழியை பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க, இந்த நோயால் தான் இந்த கோழி தாக்கியிருக்கு, அதனால தான் இது இப்படி நிற்கிது அப்படின்னு. அந்த அளவுக்கு கோழியை பற்றின அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பீர் வேஸ்ட்டுக்கு போகணும். அப்படி இல்லைனா கோழிக்கு போடுற பீர் வேஸ்ட்டை தவிர்த்துறது தான் நமக்கு 100% சிறந்த வழியாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செலவை குறைக்கணும்னு போய் பண்ணையில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து பண்ணையை மூடிடக்கூடாது. நாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதை மூலியமாக நம்ம ஃபேமிலியோ நம்ம பேக்ரவுண்டையோ ஒரு நல்ல நிலைமை கொண்டாடுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அப்போது செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணணும், செலவு குறைக்க வேண்டிய விஷயத்துக்கு செலவை குறைக்கணும். அப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் எந்த தொழிலையுமே. அப்போது பீர் வேஸ்ட்டில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை கோழியை பற்றி நல்லா தெரியும், எனக்கு நான் உடனே மருந்து கொடுத்து இதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க
தாராளமாக பீர் வேஸ்ட்டு நீங்கள் போங்க. கோழிக்கு போடுறீங்க அப்படின்னா கோழி வந்து சாதாரணமாக ஒரு 3 மாதத்தில் வரக்கூடிய வெயிட்டு 1.5 மாதம், மிஞ்சி போனால் 50 நாள், தாராளமாக 50-55 நாள்லேயே வந்துடும். இல்லை ரொம்ப க்ரோத் ஸ்லோவாக இருக்கிற கோழியே நீங்கள் பீர் வேஸ்ட்டு போட்டிங்கன்னா 60 நாளில் 3 மாதத்தில் வரக்கூடிய வெயிட் வந்துடும். அதனால் பீர் வேஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதுக்கான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு தகவலை தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள்.